சூர்யா மாமா, நான் கோயிலுக்கு போறேன். உங்களுக்கு சாப்பாடெல்லாம் டேபிள்ல எடுத்து வச்சிருக்கேன். நீங்க சாப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்புங்க. ஆ சரி வெண்ணிலா. எனக்கு இன்னைக்கு அர்ஜென்ட்டா ஹாஸ்பிட்டல் போகணும். இல்லைன்னா நானும் உன் கூடவே கோயிலுக்கு வந்திருப்பேன். இதுல என்ன இருக்கு சூர்யா மாமா? நான் எப்பவுமே அடிக்கடி கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு தானே இருக்கேன். சாரி வெண்ணிலா, எனக்கும் டைம் இருந்தா கண்டிப்பா நானும் உன்னோட கோயிலுக்கு வந்திருப்பேன். கொஞ்சம் ஒர்க் இருக்கு அதான். ஐயோ சூர்யா மாமா, என்னாச்சு உங்களுக்கு? எதுக்கு இப்ப புதுசா சாரி எல்லாம் கேக்குறீங்க? நான் எப்பவுமே கோயிலுக்கு போயிட்டு வர்றதுதான். நீங்க என்ன இன்னைக்கு ஏதோ புதுசா போற மாதிரி நானும் உன்னோடவே வந்திருப்பேன் அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு புரியல. இல்ல வெண்ணிலா, நீ தனியா கோயிலுக்கு போறல, அதனால தான் சொன்னேன். ஏதோ நான் புதுசா தனியா கோயிலுக்கு போற மாதிரி எல்லாம் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நான் எப்படியும் வாரத்துக்கு 2 நாள் கரெக்டா கோயிலுக்கு போயிடுவேன். நீங்க என்ன, நீங்க ரொம்ப வித்தியாசமா பேசுறீங்க. என்னன்னே தெரியல. இப்ப 2 3 நாளா நானும் உங்களை நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் வித்தியாசமா தான் நடந்துக்கிறீங்க. ஐயோ அப்படிலாம் எதுவும் இல்லை வெண்ணிலா, நான் நார்மலா தான் இருக்கேன். இல்ல நீ தனியா கோயிலுக்கு போறல, நான் ஃப்ரீயா இருந்தா நானும் வந்திருப்பேன்னு சொன்னேன், வேற எதுவும் இல்லை. அதான் என்ன திடீர்னு? ஏன்னா நான் இவ்வளவு நாள் தனியா தான் கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன். அப்பெல்லாம் நீங்க எதுவுமே கேட்கல. இப்ப மட்டும் என்ன? ஐயோ இந்த சோடா புட்டி கிட்ட வாயை கொடுத்து தப்பிக்க முடியுமா? அ, இல்ல வெண்ணிலா, நான் சும்மா நார்மலா தான் சொன்னேன். நானும் கோயிலுக்கு போகணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேனா, அத நீ டக்குன்னு கோயிலுக்கு போறேன்னு சொன்னதும் நான் அந்த மாதிரி சொல்லிட்டேன், வேற எதுவும் இல்ல. ஓ அப்படியா? இல்ல, என்னன்னே தெரியல. இப்ப 2 3 நாளா நானும் பார்த்துட்டு இருக்கேன். கொஞ்சம் வித்தியாசமா தான் நடந்துக்கிறீங்க. யாரு? நான் வித்தியாசமா நடந்துக்கிறேனா? அப்படிலாம் எதுவும் இல்ல வெண்ணிலா, உனக்கு தான் அப்படி தோணுதுன்னு நினைக்கிறேன். நான் நார்மலா கேஷுவலா தான் இருக்கேன். அத நீங்க சொல்லக்கூடாது. மத்தவங்க தான் சொல்லணும். நீங்க எப்படி நடந்துக்கிறீங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? மத்தவங்களுக்கு தானே தெரியும். ஐயோ சோடா புட்டி பாயிண்டா பேசுதே. சரி, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. சீக்கிரமா போகணும்னு சொன்னீங்கல்ல. சாப்பிட்டுட்டு போங்க. சாப்பிடாம அப்படியே போயிடாதீங்க. ஆ சரி வெண்ணிலா, சாப்பிட்டுட்டே போறேன். நானும் கோயிலுக்கு போயிட்டு நான் அப்படியே பாட்டியை பார்த்துட்டு வந்துடுறேன். சரி வெண்ணிலா, பார்த்து கவனமா போயிட்டு வா. சரி சரி. வெண்ணிலா, நான் ஈவினிங் சீக்கிரமா வந்துருவேன். நீ ஒரு 5 o'clock கிளம்பிரு, நம்ம வெளியே போலாம். என்னது, வெளியே போகணுமா? எங்க போறோம்? யாருக்கு தெரியும், வெளியே போகணும்னு தோணுச்சு, அதனால கிளம்பிருன்னு சொன்னேன். அது அப்புறமா பாத்துக்கலாம். எங்க போறோன்னே தெரியாம வெளியே போறோமா? வெண்ணிலா, அது அப்புறம் யோசிச்சுக்கலாம். நீ 5 o'clock கிளம்பிரு, சரியா? சரி சரி, நானும் அப்போ கிளம்புறேன். சரி வெண்ணிலா. என்னதான் ஆச்சுன்னு தெரியல. இப்போ 2 3 நாளாவே வித்தியாசமா தான் நடந்துக்கிறாரு. என்னன்னு சுத்தமா புரியல. ஐயோ கடவுளே, இவரை புரிஞ்சுக்கவே முடியலையே. சீக்கிரம் போடா, எதுக்குடா இங்க நின்னு இங்கே தேய்ச்சிட்டு அடக்க? மச்சான் இப்பதான்டா எழுந்தேன். மூஞ்சியாச்சும் கழுவிட்டு வரேன்டா, நாரி போயிருக்கேன்டா. மூஞ்சையும் கழுவாண்டா, உன்னத்தையும் கழுவாண்டா, மூட்டு வா. டேய், அப்படி என்னடா அவசர வேலை? மூஞ்ச தானடா கழுவிட்டு வரேன்னு சொன்னேன். ஏன் ஒரு 5 நிமிஷம் உனக்கு இருக்க முடியாதா? இருக்க முடியாதுடா. டேய், அப்படி என்னடா உனக்கு புடுங்குற வேலை? அந்த புடுங்குற வேலையை முதல்ல சொல்லு, அப்பதான் வருவேன், இல்ல வரமாட்டேன் பாத்துக்க. ஆடச்சி, மூட்டு வாடா, போற வழியில சொல்றேன். வடிக்கிறானே. போ போ. உன் கூட சவகாசம் வச்சேன் பாத்தியா, என் புத்திய செருப்பால் அடிக்கணும். மச்சான், உன் அண்ணனுக்கு என்னதான்டா பிரச்சனை? எப்ப பார்த்தாலும் முறைச்சுக்கிட்டே இருக்கான், அப்படியே உருன்னு. மூஞ்சி ஒரு நேரமாச்சும் சிரிச்ச மேனிக்கு இருக்கா? என் நேரமா வெறப்ப முறைச்சுக்கிட்டே இருக்கான். அதான்டா எனக்கும் தெரியல. எங்க கிட்ட பேசும்போதெல்லாம் நல்லா தான்டா இருக்கான். உன்னை பார்த்தா தான்டா முறைக்க ஆரம்பிச்சிடுறான், அதான் என்னன்னு தெரியல. ஏன்டா, என் நெத்தியில என்ன கேனப்பையன்னு எழுதியிருக்கா என்ன? என்ன பார்த்தா மட்டும் முறைக்கிறதுக்கு அப்படியே ஒரு குத்து விட்டுன்னு வச்சுக்கேன், உன் அண்ணன் மூஞ்சி அப்படியே பஞ்சர் ஆயிரும், பஞ்சர். சும்மா இருடா. ஆட போங்கடா, நீங்களும் உங்க குடும்பமும். சே, இந்த குடும்பத்துல வந்து தொலைஞ்சிட்டேன் பாரு. என்ன எறாமிச முறைச்சுக்கிட்டு இங்கேயே நிக்குது, அப்படியே முறைச்ச மேனிக்கு போயிடும்னு பார்த்தா இங்கேயே நின்றுட்டு இருக்கு. என்ன ஆளு நம்ம பக்கத்துல வருது? கிருஷ்ணா மாமா. எப்படி எப்படி பகல்ல பார்த்தா கிருஷ்ணா மாமான்னு பொம்மி பதுங்கிட்டு சொல்ல வேண்டியது, நைட் ஆனா துமுறாயிருமோ? தலை மாம்சு என்னலே இதெல்லாம் சரியான தருதலையா இருக்க போல. ஐயே, இந்த ஆளு இதுக்கு இப்ப சம்மந்தமே இல்லாம திட்டிட்டு திரியிறாரு. இந்த பாரு, இதுக்கப்புறம் என் ரூம் பக்கம் வந்த காலை உடைச்சு கையில தந்துருவோம் பாத்துக்க. கிருஷ்ணா மாமா, என்னாச்சு உங்களுக்கு? ஏதாச்சும் உடம்பு எதுவும் சரியில்லையா என்ன? நான் செவனேன்னு தானே நிக்கிறேன், என்னையே வந்து நோண்டுறீங்க? வேணாம், தேவையில்லாம என்ன வெறுப்பேத்தாத பாத்துக்க. நேத்து ஒரு அறையோட விட்டுட்டேன், உன இன்னைக்கு விட மாட்டேன். தொலைச்சு போடுவேன், தொலைச்சி. மச்சான், என்னடா ஆச்சு உன் அண்ணனுக்கு? லூசு மாதிரி பேசிட்டு இருக்கான், லூசு பைய, லூசு பைய. அதான்டா எனக்கு ஒண்ணும் புரியல. இருடா மச்சான் கேக்குறேன். அண்ணன், எதுக்கு நீ இவனை போட்டு இப்படி திட்டிட்டு இருக்க? நானும் கொஞ்ச நாளா பாத்துட்டு தான் இருக்கேன். நீ கார்த்திகை மட்டும் ரொம்ப திட்டுற, எதுக்கு இப்படி எல்லாம் பண்ற? டேய், அவங்கிட்ட சொல்லி வை பாத்துக்க. எனக்கு வர்ற கோபத்துல ஏதாவது பண்ணிட போறேன். ஒழுங்கா இருக்க சொல்லு. ஒழுங்கா படிச்சு ஒழுங்கா ஒரு வேலைக்கு போவான்னு பார்த்தா இந்த மாதிரி குடிச்சிட்டு இந்த மாதிரி கோல்மால் வேலையா பண்ணிட்டு இருக்கான். என்ன மாமா சொல்றீங்க? நான் குடிச்சனா?
ஏய், நேத்து நல்லா மூக்கு முட்டை குடிச்சுக்கிட்டு என் ரூம் முன்னாடி வந்து அலப்பற பண்ணல. யாரு? நானா? நீதான்டா. வேற யாரும்? உங்க தாத்தனா வந்தான். மச்சான், உன் அண்ணனுக்கு கிறுக்கதும் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் போல மச்சான். எனக்கு எதுவுமே தெரியாது மச்சான். என்னதெல்லாமோ வளரிட்டு இருக்கான். அண்ணன், நேத்து கார்த்திக் குடிக்கலாம் எதுவும் செய்யல. என்ன நீ என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? டே சக்தி, உனக்கு எதுவும் தெரியாது. இந்த பொண்ணாட நேத்து கொஞ்ச நெஞ்ச அலப்பறையா பண்ணா ஒழுங்கா இருக்க சொல்லிக்க. இல்லைன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஓலையும் மூஞ்சையும் பாரு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத பிள்ளை மாதிரி மொகர கட்டைய வைக்கிறது. ச்சே. இந்த பாரு, இதுக்கப்புறம் என் ரூம் பக்கம் எப்பவாச்சும் உன்னை பார்த்தேன், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஆட பாவீங்களா, நான் 7 தானடா இருந்தேன். என்ன இருக்க விட மாட்டீங்க போலயே. என்ன மச்சான், நேத்து எதுவும் 7:30 இழுத்துட்டியா என்ன? சத்தியமா இல்ல மச்சான், நான் எதுவுமே பண்ணலடா. இல்ல, நீ நேத்து 7:30 இழுத்தாலும் இழுத்திருப்ப. ஏன்னா நீ காலையிலேயே கிறுக்குத்தனமா தானே பேசிட்டு இருந்த. பால் குடிச்சா போதை ஏறுமா ஏறாதான்னு கிறுக்கு வாக்குல தானே பேசிட்டு இருந்த. எனக்கு தெரிஞ்சு நீ ஏதாவது 7:30 இழுத்திருப்ப. அதான் அண்ணன் எப்படி கோவப்படுது. எனக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்லடா. அந்த ஒரு கிளாஸ் பால் குடிச்சது மட்டும்தான் ஞாபகம் இருக்கு. அப்புறம் அப்படியே நடந்து வந்தேன். அப்புறம் காலையில நீ வந்தடா, அவ்வளவுதான்டா ஞாபகம் இருக்கு. போய் தொலை. அதான் நீ சும்மா இருந்தாலும் உன் வாய் சும்மா இருக்காதே. கண்டிப்பா 7:30 இழுத்துருக்கான்னு நினைக்கேன். தேவையில்லாம அவன் ரூம் பக்கம் போய் மாட்டிக்கிட்டு அடி வாங்கி சாவாதே. அப்புறம் காப்பாத்துறதுக்கு நான்லாம் வரமாட்டேன். ஐயோ அம்மான்னு கத்தினாலும் சரி, ஆத்தான்னு கத்தினாலும் சரி, நான் வரமாட்டேன். ஆமா, இல்ல நான் மட்டும் அப்படியே வந்து கிழிச்சிருவான். போடா. சரி கிளம்பு, வேலை இருக்கு, போவோம். அண்ணனும் தம்பியும் சேர்ந்து சாவடிக்கிறானுங்க. இவன் கூடவே இருந்து சாவடிக்கிறான். அவரு அப்பப்போ வந்து வந்து சாவடிச்சுட்டு போறாரு. ச்சே. அடிக்கடி கோயிலுக்கு வந்தாதான் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நல்லபடியா அபியும் ரியாக்காவும் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டாங்க. நம்ம வேண்டின மாதிரியே சாமிக்கு விளக்கு போட்ட வேண்டியதான். யார் அது? தினேஷ் மாதிரியே இருக்கு. ஆமா, தினேஷே தான். தினேஷ், 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 எப்படி இருக்க? நல்லா இருக்க வெண்ணிலா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் தினேஷ். என்ன திடீர்னு கோயில் பக்கம்லாம் வந்திருக்க? மலைக்கு ஒதுங்க கூட கோயில் பக்கம் வர மாட்டேன். என்ன திடீர்னு கோயில் பக்கம்? இல்ல வெண்ணிலா, இன்னைக்கு நைட்டு ஃப்ளைட்டு, கிளம்புறேன். சரி, அதான் அம்மா கிளம்புறதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டுட்டு போலான்னு சொன்னாங்க. அதனாலதான் கோயிலுக்கு வந்தோம். நான் அம்மா 2 பேரும் தான் வந்தோம். அம்மா அங்க பின்னாடி நிக்கிறாங்க. ஓ அப்படியா தினேஷ், இன்னைக்கு கிளம்புறியா? ஆ, ஆமா வெண்ணிலா. சரி தினேஷ், சந்தோஷமா போயிட்டு வா. ஆமா, நீ இப்பெல்லாம் மெசேஜ் பண்றதே இல்ல? அது ஒன்றும் இல்லை வெண்ணிலா, சும்மாதான். ஏய், போய் தானே சொல்றேன். என்னாச்சு உனக்கு? ஏன் இப்பெல்லாம் பேச மாட்டேங்கிற? ஃபர்ஸ்ட் எல்லாம் எப்பவுமே பேசிக்கிட்டே இருப்பேன். என்னாச்சு? வெண்ணிலா, நான் பேசினாதான் உன் புருஷனுக்கு பிடிக்க மாட்டேங்குதே. தினேஷ், என்ன சொல்ற? எனக்கு புரியல. அதான் வெண்ணிலா, நான் உன்கிட்ட பேசுறது உன் ஹஸ்பண்டுக்கு பிடிக்கல. என் பொண்டாட்டி கிட்ட பேசுறதுதான் உனக்கு என்ன நேரம் வேலையான்னு என்னை பார்த்து கலாய்க்கிறாரு. தினேஷ், ஆமா வெண்ணிலா, அதான் உன்கிட்ட இப்பெல்லாம் பழைய மாதிரி பேசுறது இல்ல. எங்க நான் உன்கிட்ட பேச ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கேன், உன் புருஷன் அப்படியே கழுத்து நெரிச்சு கொண்டுருவார் போல. அவ்வளோ காண்டில் இருக்காரு என் மேல. ஐயோ தினேஷ், அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. நீ அவங்கள தப்பா புரிஞ்சிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன். சூர்யா மாமா அப்படியெல்லாம் கிடையாது. வெண்ணிலா, நான் உண்மையை தான் சொல்றேன். நான் உன்கிட்ட பேசுறது சூர்யாவுக்கு பிடிக்கல. என் மேல அவருக்கு ரொம்ப கோவம் வருது. இல்ல தினேஷ், அவங்க அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. நான் எப்பவுமே உன்னை பத்தி அடிக்கடி அவங்க கிட்ட சொல்லுவேன். அவரும் நார்மலா தான் கேட்பாரு. நீ என்ன இப்படியெல்லாம் சொல்ற? வெண்ணிலா, நீ என்கிட்ட பேசுறல்ல, அதனால உன் ஹஸ்பண்ட் ரொம்ப பொசசிவ் ஆகுறாரு. அது மட்டும் இல்ல வெண்ணிலா, அவர் வாய்க்கு வாய்க்கு ஏன் பொண்டாட்டின்னு அன்னைக்கு சொல்லிக்கிட்டே இருந்தாரு தெரியுமா. அப்பவே நினைச்சேன், எனக்கு தெரிஞ்சு அவருக்கும் உன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். என்ன தினேஷ் சொல்ற? அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது. இல்ல வெண்ணிலா, உங்க மேரேஜ் வேணா கான்ட்ராக்ட் போட்டு நடந்திருக்கலாம். ஆனா இப்ப அவருக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஐ திங்க் அவர் உன்னை லவ் பண்றாரு. இல்ல தினேஷ், அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்ல. நீ வேணா பாரு வெண்ணிலா, நான் சொல்றதுதான் உண்மை. அவரே ஒரு நாள் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ண தான் போறாரு. அவரு உன்னை லவ் பண்றாரு. ஏன்னா அவர் பேசுறத பார்த்தாலே தெரியுது. அன்னைக்கு காஃபி ஷாப்ல நம்ம 3 பேரும் பேசிட்டு இருந்தோம்ல, அப்ப கூட நீ ஃபர்ஸ்டே போயிட்ட. நானும் சூர்யாவும் உட்காந்து பேசிட்டு இருந்தோம்ல. ஐயோ, அப்பதான் புரிஞ்சுது அவர் உன் மேல எவ்வளவு லவ் வச்சிருக்காருன்னு. தினேஷ், நீ சொல்றதெல்லாம் உண்மையா? ஆ, ஆமா வெண்ணிலா, அன்னைக்கு சூர்யாவுக்கு எவ்வளவு கோவம் வந்தது தெரியுமா. என் பொண்டாட்டிட்ட பேசுறத தவிர உனக்கு வேற வேலையே இல்லையா அது இதுன்னு. ஐயோ, என்னை கிளின்னு கிழிச்சிட்டாரு தெரியுமா. அது மட்டும் இல்ல வெண்ணிலா, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ தான் அவர் பொண்டாட்டியான். ஒன்னு அவர் எந்த சுச்சுவேஷன்லயும் விட்டு கொடுக்க மாட்டேன், அவ என் கூட தான் இருப்பா, அது இதுன்னு அப்படியே டாரா கிழிச்சிட்டாரு. அதான் இதுக்கு மேலேயும் என்னால உங்க லைஃப்குள்ள எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை வரணும்னு தான் நான் உனக்கு மெசேஜ் பண்றதே இல்லை.
நீ எதுக்கும் பயப்படாத வெண்ணிலா. எனக்கு தெரிஞ்சு அவரும் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சீக்கிரமாவே உன்கிட்ட அதை சொல்லிடுவாரு. நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ தான் போறீங்க. நீ கான்ட்ராக்ட் போட்டு மேரேஜ் பண்ணியிருக்காங்களே, நம்ம லைஃப் என்ன ஆகும்ட்டு யோசிக்காத. எல்லாமே நல்லபடியா நடக்கும். தினேஷ், நீ என்னென்னமோ சொல்ற, ஆனா என்னால நம்பவே முடியல. வெண்ணிலா, அப்படிதான் இருக்கும். போக போக உனக்கே எல்லாமே புரியும். அவர் உன்னை லவ் பண்றாரு, ஆனா இன்னும் அவரு வெளியே காட்டிக்கல, அவ்வளவுதான். கண்டிப்பா அந்த லவ் ஒரு நாள் வெளியே வரும். அது வரை வெயிட் பண்ணு. தினேஷ், நான் ஆல்ரெடி ரொம்ப குழப்பத்துல இருக்கேன். நீ வேற ஏன் என்ன மேலும் மேலும் குழப்பி விட்டுட்டே இருக்க? சும்மா விளையாடாத தினேஷ். என்ன வெண்ணிலா இப்படி சொல்ற? நான் சீரியஸா தான் சொல்லிட்டு இருக்கேன். கான்ட்ராக்ட் முடிய இன்னும் 3 மாசம் தானே இருக்கு. அதுக்குள்ள சூர்யா உன்னை கண்டிப்பா ஏத்துப்பாரு. நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ தான் போறீங்க. நீ சொல்றத கேட்கும்போது எனக்கு உண்மையாவே சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா என்னால நம்ப முடியல தினேஷ். வெண்ணிலா மேடம், உங்களுக்கே போக போக புரியும். உங்க ஆளு உங்களை சின்சியரா லவ் பண்றாரு. அது மட்டும் இல்ல, ஐயோ உங்ககிட்ட யாராச்சும் பேசினா அவருக்கு அவ்வளோ கோவம் வருது, அவ்வளோ பொசசிவ் ஆகுறாரு. இது போதாதா உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்றாருன்னு காட்டுறதுக்கு? என்னமோ சொல்ற. உண்மையை தான் சொல்றேன் வெண்ணிலா. நீ கவலைப்படாத, தைரியமா இரு, நல்லதே நடக்கும், சரியா? சரி, அம்மா வேற வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் கிளம்புறேன். சரி தினேஷ், பார்த்து போயிட்டு வா. போனதும் எனக்கு மெசேஜ் பண்ணு. அடி பாவி, உன் புருஷன்கிட்ட என்ன தர்மடி வாங்க வைக்காம விட மாட்ட போலயே. ஐயே, அடி வாங்கலாம் என்கிட்ட தெம்பு இல்ல. அந்த ஆள் வேற என் மேல பயங்கர காண்ட்ல இருக்காரு. இப்ப என்ன நேர்ல பார்த்தா கூட 4 சாத்து அப்படியே பொத்து பொத்துன்னு வைப்பாரு. என்னால அடி வாங்கலாம் முடியாதுமா. தினேஷ், அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. ஐயோ, வேண்டாம் வெண்ணிலா, வேண்டாம். இதுல வேற டெய்லி காலையில நான் உனக்கு ஒரு கவிதை அனுப்புவேன் பாத்தியா? ஐயோ பாவம் அந்த மனுஷன், அந்த கவிதையில ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டாரு போல. தினேஷ், என்ன நீ ரொம்ப கலாய்க்கிற? வர்றா, புருஷனை சொன்னதும் பொண்டாட்டிக்கு அப்படியே பொத்துக்கிட்டு கோவம் வருது. ரெண்டு பேரும் உள்ளுக்குள்ள இவ்வளவு லவ் வச்சிருக்கீங்க, சொல்லதான் மாட்டேங்கிறீங்க. சரி, சீக்கிரமா லவ் எல்லாம் ஓகே பண்ணி ரெண்டு பேரும் சேர்ந்து வாழுங்க. பார்க்கலாம். சரி வெண்ணிலா, நான் ஃபாரின் போனதும் உனக்கு மெசேஜ் பண்றேன், சரியா? சரி தினேஷ், பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரி வெண்ணிலா. ஐயோ கடவுளே, என்னதான் நடக்குதுங்க, ஒண்ணுமே புரியல. நானே ஆல்ரெடி ரொம்ப குழப்பத்துல இருக்கேன். இவன் வேற நல்லா குழப்பி விட்டுட்டு போயிட்டான். சூர்யா மாமா வேற இப்போ ஒரு வாரமா ஆளே சரியில்லை. ஏதோ ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறாரு. இதுல இவன் வேற இப்படி சொல்லி குழப்பி விட்டுட்டு போயிட்டான். இதுல எது உண்மை எது பொய்? ஐயோ, இதை நினைச்சாலே தலையே வெடிச்சிடும் போல. என் வாழ்க்கை என்னாகுமோ நினைச்சு யோசிச்சு யோசிச்சு ஒவ்வொரு நாளும் தூக்கமே வர மாட்டேங்குது. இவன் என்னடானா இப்படி சொல்லிட்டு போறான். சூர்யா மாமா கூட சேர்ந்து வாழ்ந்தா நல்லதுதான், சந்தோஷம்தான். ஆனா நடக்குமான்னு தெரியல. ஏதோ நல்லது நடந்தா சரிதான். அப்ப உண்மையாவே சூர்யா மாமாக்கு என்ன பிடிக்குமா? அவர் என்ன விரும்புறாரா என்ன? சரி, இன்னும் 3 மாசம் டைம் இருக்குல்ல, அதுக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பொறுக்கி என்ன பண்ணிட்டு இருக்கடா? ஐயோ, நீ இருக்கிற எனக்கு அப்படியே மூச்சு முட்டுது. பரவாயில்ல. என்னது பரவாயில்லையா? இந்த பாரு, இவ்ளோ டைட்டா கட்டி பிடிச்சுன்னு வச்சுக்கியே, அந்த ஆளு ஒரேடியா பரலோகம் போய் சேர்ந்துருவேன். பரவாயில்ல. இந்த பாவி, அப்ப என்ன கொல்லணும்னு தான் இவ்ளோ டைட்டா கட்டி பிடிச்சிருக்கியா? பைத்தியக்காரா. என்ன வந்ததும் வராததுமா வந்து இப்படி கட்டி பிடிச்சிட்டு இருக்க? பொறுக்கி, உன்கிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன். அபிச்செல்லம். என்னடா? இல்ல அபிச்செல்லம், இப்பதான் நான் என் ஃப்ரெண்ட பாத்துட்டு வந்தேன். சரி, பாத்துட்டு வந்த, அதுக்கு என்னடா இப்போ? ஐயோ, மூச்சு முட்டுதுடா, கொஞ்சம் விடுடா. இல்ல, விட மாட்டேன். தானே, என்ன கொல்லாம விட மாட்டேன். அப்படியே கட்டி பிடிச்சே சாவடிக்கலான்னு பாக்குறேன். என்னடி ஆசையா கட்டி பிடிச்சா இப்படி எல்லாம் சொல்ற? உன் ஆசையில கொல்லிய வைக்க. அட போடி, நானே ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். நீ ஏன்டி மேலும் மேலும் என்ன கஷ்டப்படுத்திட்டே இருக்க? ஐயோ, சாருக்கு அப்படி என்ன பெரிய கஷ்டம்? அதுவா, அதான் சொன்னல, நான் என் ஃப்ரெண்ட பாத்துட்டு வந்தேன். சரி, உன் ஃப்ரெண்டுக்கு என்ன? என் ஃப்ரெண்டுக்கு என்ன, அவன் ஜாலியா அவன் பொண்டாட்டி கூட சந்தோஷமா இருக்கான். சரி, இருந்துட்டு போட்டோம். பாத்தியா, நீ இப்படி எல்லாம் பேசினா நான் சொல்லவே மாட்டேன். ஐயோ, என்னத்தடா சொல்ல வர? புரியுற மாதிரி சொல்லி தொலையேண்டா. இல்ல பிசாசு, என் ஃப்ரெண்டு அப்பாவாயிட்டான். சரிடா, ஆயிட்டு போட்டோம், நல்ல விஷயம் தானே. ஆமாடி, நல்ல விஷயம்தான். அதான் எனக்கும் ஆசையா வந்துருச்சு. என்னது ஆசையா வந்துருச்சா? என்னடா சொல்ற? இல்ல பிசாசு, எனக்கும் அப்பாவாகணும்னு ஆசையா தான் இருக்கு. எங்க? ஃப்ராடு, நீ சுத்தி முத்தி எதுக்கு வரேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஒழுங்கா கையடா. இல்ல பிசாசு, எனக்கும் ஆசைலாம் இருக்கதானே செய்யும். அழகான பொண்டாட்டி கூட சேர்ந்து நிம்மதியா வாழணும்னு தோணாதா? ஏன் இப்போ என்ன நிம்மதி இல்லாம சுத்திட்டு இருக்க? நிம்மதியெல்லாம் இருக்கு, ஆனா அப்பாவாகணும்னு ஆசையா இருக்கு.
ஐயோ சாவடிக்கிறானே, நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன்ல. பிசாசு புரிஞ்சுக்கடி, நீ சொல்ற மாதிரி எனக்கு வேலையும் கிடைக்க போறது இல்ல, நான் வேலை பார்க்க போறதும் இல்ல. அதுக்குன்னு இப்படியே இருந்தேன்னா கடைசி வரை இப்படியே தாண்டி இருக்கணும். பரவாயில்ல, இப்படியே இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா நீ வேலைக்கு போனா மட்டும்தான். இல்லைன்னா ஒரு மண்ணு கிடையாது. உன் ஆசையெல்லாம் தூக்கி குப்பையில போடு பாடா. என்னடி? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு தான் கல்யாணம் பண்ணிக்கிறதுலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லல, அப்புறம் என்ன இந்த மாதிரி ஆசைலாம் வருது? புதுசா அப்பா ஆகணும்னு வேற ஆசைப்படுறீங்க, எதனால? அதான் கல்யாணம் ஆயிடுச்சுல, அப்போ ஒவ்வொரு ஆசையா வரதானே செய்யும். அதான் சொல்றேன்ல, உன் ஆசையில ஒரு லோடு மண்ணள்ளி கொட்டணும். ஏதோ தெரியாதனமா என் கழுத்துல தாலியை கட்டி தொலைஞ்சிட்டேன். நானும் பைத்தியக்காரியாட்டம் தாலியை கழட்டி தூக்கி எறியாம இங்க வந்து தொலைஞ்சிட்டேன். இப்போ என்னடா உனக்கு ஒவ்வொரு ஆசையா நொட்டிட்டு வருதோ? ஏன்டி இப்படி எல்லாம் பேசுற? வேற அப்படி பேசாம என்ன பண்ணுவாங்களா? ரவுடித்தனம் பொறுக்கித்தனம் பண்ணும் போதெல்லாம் இனிச்சது போல. ஒழுங்கா நல்ல முறையில வேலைக்கு போன்னு சொன்னா உனக்கு கசக்குதோ? நான் எங்கடி அப்படி சொன்னேன்? எனக்கு ஒரு பையன் வேலை தர மாட்டேங்கான். எப்படிடி இவ்வளவு வருஷம் என்ன நொட்டிட்டா இருந்தேன்னு கேக்குறான். என்னடி பதில் சொல்ல முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒழுங்கா வேலைக்கு போனா எல்லா ஆசையும் நிறைவேறும். இல்லன்னு வச்சுக்கேன், காலம் முழுக்க இப்படியே இரு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அதானே, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, பிரச்சனை எனக்கு தானே. தெரியுதுல்ல? அப்ப சார் ஒழுங்கா வேலைக்கு போங்க, சரியா? என் நேரம், என் கேரகம், என் கூட படிச்சவனுங்கெல்லாம் 2 பிள்ளைக்கு அப்பாவா இருக்கானுங்க. ஒவ்வொருத்தனுக்கும் கல்யாணமும் ஆயிடுச்சு. என் ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்கா, என் ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்கா, நான் அப்பாவாக போறேன், நான் அப்பாவாக போறேன்னு நல்லா ஸ்டேட்டஸ் வச்சுட்டு பீத்திட்டு இருக்கானுங்க. எங்க நான் இன்னும் அப்படியே தான் இருக்கேன். ஹலோ ஹலோ சார், நான் எப்படி பார்த்தா உங்களுக்கு கல்யாணமே நடந்திருக்காது. ஏதோ அன்னைக்கு தெரியாதனமா என் கரகம் அந்த கோயிலுக்கு வந்து தொலைஞ்சிட்டேன். நீயும் என் கழுத்துல தெரியாதனமா தாலியை கட்டிட்ட, அதனாலதான் உனக்கு கல்யாணமே ஆச்சு. இல்லன்னு வச்சுக்கேன், உனக்கு கல்யாணமே ஆயிருக்காது. நீ சொல்றதும் கரெக்ட் தான், இருந்தாலும் கல்யாணம் ஆயிடுச்சுல. கல்யாணம் ஆகி 1 மாசத்துலயே அவன் நான் அப்பாவாயிட்டேன்னு பீத்திட்டு இருக்கான். நமக்கு தான் 1 வருஷம் ஆக போகுது இல்ல. 1 வருஷம் ஆனாலும் சரி, 2 வருஷம் ஆனாலும் சரி, நீ வேலைக்கு போனாதான் எல்லாமே. இல்லைன்னா இப்படியே தான் இருக்கணும், புரிஞ்சுதா? மண்டையில நல்லா ஏத்திக்க. கல் நெஞ்சக்காரி. ஆமாங்க சார், நாங்க கல் நெஞ்சக்காரி தான். நீங்க தான் ரொம்ப இலகுன மனசு. கொஞ்சம் என்ன விடுறீங்களா? சொன்னா புரிஞ்சுக்கடி. நான் வெளியே போனா எல்லாரும் என்கிட்ட கேக்குறாங்க, கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆயிடுச்சு, இன்னுமா உன் பொண்டாட்டி மாசம் ஆகல அப்படின்னு கேட்டு அசிங்கப்படுத்துறாங்கடி. அப்படியா? ஆனா என்கிட்ட யாருமே கேட்கலையே. அது தெரியலையே, நீ ரொம்ப டெரரா இருக்கல்ல, அதான் உன்கிட்ட ஒரு பயிலும் கேட்க மாட்டேங்கான். என்கிட்ட அவ்வளவு பேரும் வந்து கேக்குறானுங்க. யாராச்சும் கேட்டாங்கன்னா உங்க வேலையை பார்த்துட்டு போங்க, எல்லா டேஷும் எனக்கு தெரியும்னு சொல்லு, சரியா? அபி ப்ளீஸ் டி, கொஞ்சம் புரிஞ்சுக்கடி. அங்க பாரு, என் கூட படிச்ச பசங்கள்லாம் 2-3 பிள்ளைங்களுக்கு அப்பாவா இருக்கிறானுங்கடி. நான் எவ்வளவு நாள் இப்படியே இருக்கிறது? ஏ ஃப்ராடு பையலே, கார்த்திக் ப்ரோ உன் கூட தானே படிச்சாங்க. ஆனா அவருக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே. அப்ப நீயும் கல்யாணம் பண்ணிக்காம இருந்திருக்க வேண்டியதானே? நீ எதுக்கு தாலி எடுத்து கட்டுன? அது அது அவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு தான் ஆயிடுச்சுல, அப்புறமா என்ன? இந்த மாதிரிலாம் பேசிட்டே இருந்தேன்னு வச்சுக்கேன், பாவம் பார்த்து பெட்ல என் பக்கத்துல படுக்க விடுறேன். இதுக்கப்புறம் அந்த வெறும் தரையில படுக்க வச்சிரும் பாத்துக்க. என்னடி இப்படிலாம் மிரட்டுற? ஆமா, உன்னெல்லாம் இதுக்கப்புறம் நம்ப முடியாது. நீ இந்த மாதிரி அடிக்கடி பேசிட்டு இருந்தனா நீ என்ன வேணாலும் பண்ணலாம். அதனால நான் உன்னை நம்ப மாட்டேன். என்னடி என்ன பத்தி என்ன அவ்வளவு கேவலமா நினைச்சியா? ஆமாண்டா பொறுக்கி, உன்னை நான் இதை விட கேவலமா கூட நினைச்சு வச்சிருக்கேன். மூடிட்டு இரு, என் வாயினால சொல்ல வச்சிடாத. ஆனா ரொம்ப பண்றடி. இல்ல, எனக்கு ஒரு சந்தேகம். உனக்கு 2 அண்ணா இருக்காங்க, அவங்களுக்கே இன்னும் இந்த மாதிரி ஆசைலாம் வந்திருக்குமா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. நீ கடைசியில பிறந்துக்கிட்டு ஏன்டா ஃபர்ஸ்டே அப்பாவாகணும்னு பாக்குற? ஏண்டி இந்த மாதிரி கிறுக்குத்தனமா உனக்கு எவன்டி கேள்வி கேட்க சொல்லி தந்தா? வேற யாரு? எல்லாம் என் புருஷோட ட்ரைனிங் தான். இந்த மாதிரி கிறுக்குத்தனமா பேசுறது, கிறுக்குத்தனமா கேள்வி கேட்கறது, எல்லாம் என் புருஷோட ட்ரைனிங் தான். ஐயோ சாவடிக்கிறாளே. ஏய், இப்போ கடைசியா கேக்குறேன், முடியுமா முடியாதா? அதெல்லாம் முடியாதுடா. ஒழுங்கா நாளைக்கு காலையில ஒரு இன்டர்வியூ இருக்கு, ஒழுங்கா அட்டென்ட் பண்ண போ. முடியாதுடி, இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணலாம் முடியாது, போடி. ஓ, அட்டென்ட் பண்ண மாட்டியா? மொவனே, நாளைக்கு காலையில மட்டும் நீ இன்டர்வியூ போகாம இரு, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாரு. இந்த அபி யாருன்னு அதுக்கப்புறம் தெரியும். ஏண்டி தலையில அம்மிக்கல்ல போட்டு எதுவும் கொல்ல போறியா என்ன? சேச்சே, அந்த லெவலுக்குலாம் போக மாட்டேன். உடனே டிவோர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துருவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னடி பேசுற? டிவோர்ஸ் பண்ண போறியா? ஆமா, நான் சொல்றதெல்லாம் நீ கேட்கலனா உடனே டிவோர்ஸ் தான். இப்பவே அப்ளை பண்ணிடுவோம் பாத்துக்க. ஆனா ரொம்ப ஓவரா தாண்டி போற. யாரு? நான் ஓவரா போறேனா? நான் எல்லாம் கரெக்டா தான் பண்றேன். மொவனே, ஒழுங்கு மரியாதை நாளைக்கு காலையில இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண போ. இல்லன்னு வச்சுக்கயே, டிவோர்ஸ் தான்.
எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஹாய் சொல்லிடலாம். ஹாய் சிந்து சிஸ்டர், ஹாய் கீதா சிஸ்டர். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.